அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவில் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட 3ஆம் பிறை தரிசனம், அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருவது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. இன்றைய தினம் தேதி 6/8/2024. யாரெல்லாம் இன்றைய தினம் அந்த பிறை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள், அதிர்ஷ்டம் செய்தவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சில பேர் மாதந்தோறும் முயற்சி செய்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால மேகமூட்டமாக இருக்குது, மழை பெய்யுது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களால பார்க்க முடியல. இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் ஒவ்வொரு மாதமும் இந்த 3ஆம் பிறையை யார் ஒருத்தவங்க பார்க்க முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு வெயிட் பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து எந்த இடத்துல அந்த பிறை தெரியுதோ வெயிட் பண்ணி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லவையே நடக்கும். உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் தோஷங்கள் நீங்கி கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மனசை விடாமல் உங்களால் ஆன முயற்சிகளை கைவிட்டுடாதீங்க. ஏன்னா இந்த பிறை தரிசனம் பார்ப்பவரோட வாழ்க்கை நிச்சயமாக பேரானந்தமும் அமைதியும் மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். மனசில் தைரியம் இல்லைன்னா அவங்களால வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. எவ்வளோ கோடி பணம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மனசில் தைரியம் இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு குழப்பமான மனநிலையில் மன சஞ்சலத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களால அந்த பணத்தையும் பெருக்க முடியாது. அவர்களுடைய செல்வத்தையும் கட்டி காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பதட்டம், எல்லாத்துக்கும் குழப்பம். இப்படி இருக்கிறவங்களால வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போக முடியாது. தெளிவான மனம், தைரியமான மனம், எதையும் சமாளிக்கும் ஒரு மனம் வேணும்னா சந்திரனோட பரிபூரண அருள் நமக்கு வேணும். அதனால் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு வழிபாடை ஒருத்தவங்க செய்யலாம் அப்படின்னா இந்த சந்திர தரிசனம் பிறை தரிசனம் பார்ப்பது மட்டும்தான். சில விரதங்களை சின்ன பசங்களால் எல்கேஜி யூகேஜி பசங்களாலலாம் கடைபிடிக்க முடியாது. ஆனால் இந்த பிறை தரிசனத்தை நிச்சயம் எல்கேஜி யூகேஜி ப்ளே ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து வயதான 90 வயது 95 வயது அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு இது. சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா கண் பார்வை, ஞாபக சக்தி, சூட்டிக்கையாக இருப்பாங்க, படிப்பில் எதையும் மறந்து போக மாட்டாங்க. இங்கே படிக்கிறது அது அப்படியே போய் எக்ஸாம் ஹாலில் அவங்களால எழுத முடியும். நிறைய பேர் என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குது, மறந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவசியம் இந்த பிறை தரிசனத்தை பார்க்க சொல்லுங்கள். பிறை தரிசனத்தை பார்த்து 2 கைகளையும் பிச்சை கேட்பது போல் சந்திர பகவானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு தெளிவான புத்தியை கொடு, ஞாபக சக்தியை கொடு, நான் படித்ததை நான் பேப்பரில் எழுதி எனக்கான நல்ல மதிப்பெண், என் திறமையை நான் சரியான முறையில் சரியான நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டும்னு அப்படி அவங்க வேண்டிக்கிட்டோம். அது மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக பிறை தரிசனம் செய்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, மன வாழ்க்கை இனிக்கும். அதை மாதிரி குடும்பமே சேர்ந்து பிறை தரிசனம் செய்வது மகா பெரிய புண்ணியம். குடும்பத்தில் அவ்வளவு ஒற்றுமை உண்டாகும். வயதானவர்கள் இந்த பிறை தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். எப்பொழுதும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும். அவர்களுடைய ஆயுசு நல்லா இருக்கும். ஏன்னா ஆயுட்காரகனும் இந்த சந்திரன் தான். அதனால் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய ஆயுசு அதிகரிக்க முடியும். அப்படிங்கிறவங்களும் இன்றைய தினம் சந்திரனை தரிசனம் செய்யுங்க. என்ன வேண்டிக்கிட்டாலும் உங்களுடைய கைகளை பிச்சை எடுப்பது மாதிரி வச்சு, யாசகம் கேட்பது மாதிரி வச்சு தான் நீங்கள் சந்திரன்கிட்ட வழிபாடு செய்யணும். அதுதான் சரியான முறையும் கூட. அதை வேண்டிக்கிட்டு சந்திரமௌலீஸ்வராய ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை அதை உச்சரிங்க. இன்றைய பிறை தரிசன நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6:30 7:15 மணி வரை, 6:30 to 7:15 PM மேற்கு அடிவானத்தில் வெஸ்ட் சைடு
அந்த இதில் தான் வந்து நீங்கள் ஒரு சின்ன வெள்ளி கம்பி மாதிரி ஒரு சிறிய கோடை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ யாருமே தவற விட்டுடாதீங்க. இன்று மாலை 6:30 7:15 மணிக்குள்ளார அந்த 3/4 மணி நேரத்தில் 45 நிமிடத்தில் 6:30 PM to 7:15 PM நீங்கள் உங்கள் கைகளில் வச்சுருக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இல்லை 3 பொருள் என்ன அப்படிங்கிறதா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. எப்பொழுது நீங்கள் பிறை தரிசனம் செய்ய போனாலும் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கையோ ஏற்றிட்டு அகர்பத்தியோ சாம்பிராணியோ தூபமோ ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் மொட்டை மாடியோ பால்கனியோ பின்னடியோ எங்கே தெரியுதோ அங்கே போய் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ 3/4 மணி நேரம் 6:30 7:15 இன்றைக்கி பிறை நேரம் வந்து இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயே இந்த 3 பொருள்களை, அதாவது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை காம்பு வந்து எடுத்துருங்க, காம்பு இருக்கக்கூடாது. 1 ஸ்பூன் பச்சரிசி, ஒரே ₹1 நாணயம், இதை மட்டும் நீங்கள் வைங்க. நல்ல நிலையில் இருக்கக்கூடியதாக எடுத்துக்கோங்க. சில பேர் நம்ம வெற்றிலைன்னு சொன்னால் அந்த கருப்பாக இருக்குமே அந்த வெற்றிலையா, இல்லை லைட்டு க்ரீனாக இருக்குமே அந்த வெற்றிலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏதோ ஒரு வெற்றிலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் இந்த மஞ்சள் நிற கயிறால் ஜஸ்ட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் அந்த பிறை தரிசனம் பார்க்க போவீங்க இல்லையா, அப்போ உங்களுடைய கைகளில் இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து வச்சுக்கிட்டு அது நடுவில் இந்த பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் சந்திரனை வந்து தரிசிக்கணும். என்னுடைய வாழ்க்கை நீ எப்படி வந்து வளர்ந்து பிரகாச நிலையை அடைகிறாயோ அதே மாதிரியே நானும் படிப்படியாக வளரணும். சந்திர தரிசனம் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். பொறுமையாக நிதானமாக கிடைக்கிற வெற்றி தான் நமக்கு நிலைத்து இருக்கும். ஒரே இரவில் வந்து வெற்றி கிடைச்சதுன்னா அது கிடைச்ச வேகத்திலே நம்ம விட்டு போயிடும். அதனால் நீ எப்படி பொறுமையாக வளர்ந்து பிரகாசமாக இருக்கிறியோ அதே மாதிரியே நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். அதற்கான மன திடத்தை, பொறுமையை, நிதானத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியமே. ஸோ இதை 3த்தையும் நம்ம இப்போ இதை வச்சு கட்டிடலாம். இதை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போது இந்த மூட்டையை வந்து நம்ம கைகளில் வச்சு சந்திர தரிசனம் பார்த்து முடித்தாலும் சரி, அல்லது எனக்கு இன்றைக்கி தெரியல, கிளைமேட் சரியில்லை அப்படின்னாலும் சரி, கவலைப்படாதீங்க. சிவபெருமான மனதார நினச்சிக்கிட்டு சந்திர பகவானுக்கிட்ட வேண்டிக்கிட்டு இதை வந்து உங்கள் வீட்டு பீரோவில் இருக்கக்கூடிய பணப்பெட்டியோ நகை பெட்டியோ அல்லது நீங்கள் எங்கே முக்கியமான பொருள்னு சில பொருளை வைப்பீங்கள்ல, அதை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இதையும் வச்சிடுங்க. 5 நாட்கள் இந்த வெற்றிலை மூட்டை அப்படிங்கிறது அங்கேயே இருக்கட்டும். செவ்வாய் இரவு, புதன், வியாழன், வெள்ளி, சனி 5 இரவுகள் அப்படியே இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வெற்றிலையை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. மஞ்சள் கயிறை நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம். அரிசியை பறவைகளுக்கு உணவாக வச்சுடுங்க. அந்த ₹1 நாணயம் இருக்குதுல்ல, அது இந்த பணத்தோட பணப்பெட்டியிலே இருக்கட்டும், நகைப்பெட்டியிலே இருக்கட்டும். அதை எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. நேரம் 6:30 7:15, பிறை தரிசன நேரம் 6:30 7:15. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். டெய்லி நானும் போடுறேன் நீங்களும் பார்க்குறேன்னு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்டில் நீங்கள் போட்டிங்க, லைக்கெலாம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கும். நன்றி.